டாஸ்மாக் கொள்ளையில தொடர்ச்சியாக 10 ரூபாயில கவனம் செலுத்துற அரசு தனியார் கல்லூரி பள்ளிகள்ல பல லட்சங்கள் வாங்கப்படுறது கண்டுக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இல்ல கல்வி கட்டணங்கள் சம்பந்தமாக வெளிப்படையாக அரசு தீர்மானித்திருக்கிற கட்டணங்கள் ஒவ்வொரு பள்ளி வாசலிலேயும் வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்கிற உத்தரவை இந்த அரசு தான் போட்டு. இல்ல அது நான் நடத்த சொல்லுவோம். ஒருவேளை அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மீறி பள்ளிகளில் வசூலிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதன் மீது தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்றேன். பட் வெளிப்படையாக அது வைக்க வேண்டும் என்பதை எதிர்த்து தனியார் பள்ளி நிர்வாகங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த அரசுடைய இந்த அறிவிப்பை எதிர்த்து அரசு ஒரு கட்டணத்தை தீர்மானித்ததற்கு பிறகு அதற்கு விரோதமாக அதுக்கு எதிராக கூடுதலாக வசூலிப்பது என்பது தவறானது. இல்ல நாங்க தேர்தலை பற்றியெல்லாம் ஒன்னும் யோசிக்கலைங்க. இடதுசாரி கட்சிகளுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்பதை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை, இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து 2 முறை சந்திப்புகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒரு மாநில அளவிலான இடதுசாரி கட்சிகளில் ஒருங்கிணைப்பு குழு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள், கோரிக்கைகளின் மீது கூட்டான போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதை இடதுசாரி கட்சிகள் சார்பில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த சந்திப்பில் அதற்கான அறிவிப்புகள் என்பது வெளிவரும். இப்போதைக்கு இடதுசாரி கருத்தியலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வலுவாக எடுத்துச் செல்வது, இடதுசாரிகள் தனித்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் மீது தொடர்ந்து செயல்படுவது என்பதுதான் இப்போதைக்கு எங்களுடைய நிலைப்பாடை தவிர நாங்க இந்த அணி அந்த அணி என்கிற முறையில் எந்த அணியிலும் இல்ல. இடதுசாரி அணி தனியாக இருக்கிறோம். நீட் தேர்வோட சம்பந்தமா தமிழக அரசு இது எந்த ஒரு அறிக்கை முழுமையா எதுவும் உங்களோட நிலைப்பாடு இதுக்கு நீங்க அரசுக்கு என்ன வலியுறுத்த போறீங்க? இல்ல, தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. இதுல வேற யாரும் மாறுபட்டு எந்த விதமான நிலைப்பாடும் மேற்கொள்ளவில்லை. இதை தொடர்ந்து நாங்க வற்புறுத்திட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கூட்டு போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்போதும் அதுதான் நாங்க வற்புறுத்தணும். எல்லாருமே அதுதான் வற்புறுத்த விரும்புறோம். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் தாவேக்காம அதுதான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அதான் சொல்லியிருக்காரு. இந்த மரணங்கள்லாம் ஏற்பட்ட போது முதலமைச்சர் அதுதான் திரும்ப வற்புறுத்தியிருக்கிறாரு. எல்லோருமே அதை வற்புறுத்துறோம். நம்முடைய குழந்தைகள் இந்த மாதிரி அநியாயமான முறையில் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்வது, மரணம் அடைவது என்பது மிகப்பெரிய துயரம். அந்த குடும்பத்தை முகத்தை போய் எங்களால் பார்க்க முடியல. அவங்களுடைய தாயார் கடுமையாக மனநிலை பாதிக்கப்பட்டு மிக கொடுமையான அவஸ்தையில் இருக்கிறார். இன்னைக்கு காலையில் போய் அவங்களை பார்த்துட்டு வந்தோம். கீர்த்தனாவுடைய மரணத்தை ஒட்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 4 மாணவர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டது என்பது தமிழ்நாட்டை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயம். ஆகவே நீட் தேர்வுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அது தொடர்ந்து நாம வற்புறுத்தோம். பிரச்சனை என்னன்னா, கான்கரண்ட் லிஸ்ட்ல கல்வி இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான அத்துமீறிய நடவடிக்கையில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை மாணவர்களுக்கு கொடுக்கிறது. வெற்றி பெற முடியாமல் அது இந்த முறை தேர்வில் நடைபெற்ற முறைகேட்டின் காரணமாக, வினாத்தாள் வெளியானது உள்ளிட்ட முறைகேடுகள் காரணமாகத்தான் இந்த மரணங்கள் ஏற்படுறதுக்கான காரணம். ஏற்கனவே எக்ஸாம் எழுதி அது முறையாக நடத்தாதது, கியூட் தேர்வு முறையாக நடத்தல, நீட் தேர்வு முறையாக நடத்தல, சிபிஎஸ்இ எக்ஸாமுடைய தேர்வு தாளை முறையாக திருத்தறதில்ல. இப்படி எதற்குமே தகுதியற்ற ஒரு அரசாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. அதனால தான் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற குரல் நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டம் என்பது டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் அவர் மந்திரி பதவியாக தொடருவது என்பது எப்படி ஏற்க முடியும்? அதனால நீட் தேர்வை ரத்து பண்ணுன்றதா எல்லாருடையதான். 7.5% உள்ளொதுக்கீடா தமிழ்நாட்டில் இடைக்கால நிவாரணமா இருந்துகிட்டு இருக்கு. அது 10% வரைக்கும் உயர்த்தலாம் அப்படிங்கிற மாநில அரசுக்கே வாய்ப்பு இருக்கும் போது அதை சிபிஎம் வலியுறுத்தி இல்ல அதுக்கான சட்டப்படியான வாய்ப்பு இருக்குன்னா அதை வற்புறுத்துவோம். 7.5% வந்ததுனாலதான் ஓரளவுக்காவது தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த இடம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால 10% உயர்த்துவதற்கு சட்டப்படி எந்த விதமான தடையும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா அதை நம்ம வற்புறுத்துவோம்.